नमो विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामिनिधे नाम्ने नमो आचार्य पदाय निदाय कृपपदायिने गौरगदामदाय नगरग्रामधारिणे नमो विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिधे नाम्ने नमस्ते सारस्वते देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी वाचात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्घाय देहृण्यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम् ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय Om Namo Bhagavate Vasudevaya. His Divine Grace Bhaktivedanta Swami Srila Prabhupada ki Jai. Hare Krishna. हरे Bhagavata कृष्णा Prarthana படிக்கிறீங்களா மாதாஜி? படிக்கிறேன் மச்சாச்சு. Okay, thank you. அப்படிங்க மாதாஜி. நான் படிக்கட்டுமா? பொருளுரை படிக்கிறேன். சரிங்க மச்சாச்சி. ஓகே மச்சாச்சி. சரிங்க. யார் படிக்கிறாங்கப்பா? பார்வதி மாதாஜி நீங்க படிங்க. படிங்க. பாகவத பிரார்த்தனை. சர்வ சாஸ்திராப்தி பியூஷா சர்வ வேதைக்க சத்பலா சர்வ சித்தாந்த ரத்னாடிய சர்வ லோகஸ்திரி பிரதா சர்வ பாகவத் பிராண ஸ்ரீமத் பாகவத பிரபோ கல்துவன் தோதித்தாத்தியே ஸ்ரீ கிருஷ்ண பரிவர்த்ததே பரமானந்த பாடாய பிரேம வர்ஷாத் சராயதே சர்வதா சர்வ சேவையாய ஸ்ரீ கிருஷ்ணாய நமஸ்துதுமே மத் ஏக பந்தோ மத் சங்கின் மத் குரு மண் மகாதன மத் நிஸ்ஸாக மத் பாக்கிய மதானந்த நமஸ்துதே அசாது சாதுதா தாயின் அதிநோசித தாகர ஆகா நான் முன் த காசின் மாம் பிரேமனா சிறுத் கண்டேயுர மொழிபெயர்ப்பு. ஓ எல்லா வேத இலக்கியங்களிலும் கிடைத்திருக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளுமான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குவரே, பகவானே நீர் கலியுகத்தில் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன், உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓம் ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்பொழுதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பராகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்பொழுதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டருடன் எப்பொழுதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஓம் தத்சத். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் 4வது ஸ்கந்தம் 17வது அத்தியாயம் ஸ்லோகம் 11. பூமியின் எடுத்து பிருத்து மன்னர் கொண்ட சினம். பிருத்து மன்னர் ஏன் சினம் கொள்கிறார் பூமி தேவியிடம்? பூமி தேவி லக்ஷ்மி, மகாலட்சுமிக்கு சமம். அப்படிப்பட்டவங்க கிட்ட ஏன் பிருத்து மன்னர் கோபம் கொள்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். வயம் ராஜஞ்சாடரேனா பிதப்தா யதாக்னினா கோடரஸ்தேன விருஷாக துவமத்யயாதாச்சரணம் சரண்யம் ய சாதிதோ விருத்திகர பதிர்னஹ தன்னோ பவான் தத்து ராதவே அன்னம் ஷதார்த்திதானாம் நரதேவ தேவா யாவன்னக்ஷ்யாமஹ உஜ்ஜீதோர்ஜா வார்த்தா பதிஸ்துவம் கில லோகபாலஹ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கிறேங்க மாதாஜி. படிங்க படிங்க படிங்க.
ஏற்ப தெய்வத்து ராஸ்தா பக்திவேதாந்த சுவாமி சில பிரபுபாதா அவர்களுக்கு ஜெய். மரப்பொந்திடை வைத்து அக்கினி குஞ்சும் மரம் முழுவதையும் எரித்து சாம்பலாக்கி விடுவதை போல் எங்கள் வயிற்றில் எரியும் பசி என்னும் நெருப்பினால் யாரும் விரைவில் சாம்பலாவோம். நீரே சரண் புகுந்த ஆத்மாக்களின் பாதுகாவலர். எனவே நீரே எங்களுக்கு வேலை வாய்ப்பு தருவதற்காகவும் நியமிக்கப்பட்டிருக்கின்றீர். ஆகையினால் பாதுகாப்பை நாடி நாங்கள் உம்மை அடைந்திருக்கிறோம். நீர் மன்னர் மட்டுமல்ல, கடவுளின் மறுபிறப்பும் ஆவீர். உண்மையில் நீர் அரசர்களுக்கெல்லாம் பேரரசராக இருப்பவர். நீரே எங்கள் வாழ்வின் ஆதலின் நீர் தான் எங்களுக்கு பல்வேறு வேலை வாய்ப்புகளை தருதல் வேண்டும். ஆகையினால் மன்னனே, சரியான முறையில் உணவு தானியங்களை விநியோகித்து எங்கள் பசி பிணியினை தீர்த்தருள்வீராக. நீர் எம்மை காக்கவில்லை என்றால் பசியினால் நாங்கள் விரைவில் மாண்டு போவோம். பொருளுரை. அனைவரும் சமூக பிரிவுகளின்படி அந்தணர், சத்திரியர், வைசியர் மற்றும் சூத்திரர் இருந்து தத்தமக்குரிய வேலை வாய்ப்புகளும் பெற்றிருக்கின்றனரா என்று பார்ப்பது மன்னன் கடமையாகும். தகுதியான மன்னரை தேர்ந்தெடுப்பது எப்படி அந்தணருக்குரிய கடமையோ அதுபோல் அனைத்து பிரிவினரும் அந்தணர், சத்திரியர், வைசியர் மற்றும் சூத்திரர் தங்களுக்குரிய குலத்தொழில்களில் முற்றிலும் ஈடுபட்டிருக்கின்றனரா என்று பார்ப்பது மக்களின் கடமையாகும். மக்கள் அனைவரும் தத்தம் குலத் தொழிலை செய்ய அனுமதிக்கப்பட்டிருந்த போதிலும் அவர்கள் வேலையற்றவர்களாகவே இருந்தனர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர்கள் சோம்பேறிகள் அன்று. இருப்பினும் தங்களுக்கு தேவையான உணவு தானியங்கள் அவர்களால் உற்பத்தி செய்ய முடியவில்லை. இவ்வாறு மக்கள் வருந்தும் பொழுது அவர்கள் மன்னனையோ, நாட்டின் தலைவனையோ அல்லது அதிபரையோ அணுக வேண்டும். அவர்களும் மக்களின் துயர் களைவதற்கான உடனடியான செயல்களை இறங்க வேண்டும். ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இங்க போன ஸ்லோகத்தோட தொடர்ச்சி. போன ஸ்லோகத்துல வந்து மக்கள் எல்லாம் சென்று மன்னரிடம் முறையிடுகிறார்கள். ஏன்னா இங்க பிருத்து மகாராஜா வர்றதுக்கு முன்னாடி வேணன் செய்த பாவகரமான செயல்னால அந்த நாட்டுல மழை பெய்யவில்லை. தேவர்கள் எல்லாம் தங்கள் கடமையை சரிவர செய்யாதனால, தேவர்கள் திருப்தி அடையாததால் அங்க வந்து பஞ்சம், பட்டினி, பிணி இதெல்லாம் நிறைஞ்சிருக்கு. இந்த சமயத்துலதான் அடுத்த மன்னரான பிருத்து மகாராஜா அங்க வர்றார். அவர் வந்து வேணன் உடலை கடைந்தெடுக்கும் போது இரண்டாவதாக ஒரு தூய்மையான அந்த மரபுல இருந்து வந்தவராக இங்க உதிக்கிறார். இப்ப இங்க வந்து அந்தணர்களாலும் முனிவர்களாலும் அவர் அரியாசனம் ஏற்றப்பட்டு இப்ப மக்கள் எல்லாம் வந்து அரசனிடம்தான் குறைகளை சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது அவங்க எல்லாம் சொல்றாங்க, எங்களுக்கெல்லாம் ரொம்ப வயிற்றுல தீப்பத்தி எரியுது, பசிங்கிற நெருப்பு, அதுல நாங்கெல்லாம் சீக்கிரமே சாம்பல் ஆயிருவோம். நீங்க தான் எங்களுக்கு பாதுகாவலர். உடலுக்கு மட்டும் அல்ல, மக்கள் எவ்வளவு தெளிவா இருந்திருக்காங்க பாருங்க. உடலுக்கும் மட்டும் கிடையாது, ஆத்மாவுக்கும் நீங்க தான் பாதுகாவலர். ஸோ அவங்கெல்லாம் தன்னுணர்வு பெற்றவர்களா இருக்கிறாங்க அந்த காலத்துல. ஆத்மாங்கிறத நினைக்காத இந்த காலத்து மக்களை நினைத்தா இவங்கெல்லாம் எவ்வளவு பிரில்லியன்ட் பாருங்க. ஏன்னா நாமெல்லாம் உடல் தளத்திலேயே செயல்படுறோம். ஆனா இவங்கெல்லாம் எங்க ஆத்மாவுக்கும் நீங்க தான் பாதுகாவலர் அப்படிங்கிற சொல்லும் போதே நாம அவங்களோட ஸ்டேட்டஸ் அதை நாம நினைவு கூற வேண்டும். அப்ப எங்களுக்கு வேலை வாய்ப்பு தர்றதுக்காக நீங்க நியமிக்கப்பட்டிருக்கீங்க, எங்களுக்கு பாதுகாப்பு தர்றதுக்காக. கடவுளோட மறு அவதாரம். நீங்க பேரரசா இருக்கிறதுனால நீங்க வந்து எங்களுக்கு நல்லது பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி மன்னனை துதி பாடுறாங்க. மன்னனை உண்மையான மன்னன். சோ உண்மையான மன்னனை வந்து போற்றி புகழ்வது மக்களுடைய கடமை. போற்ற வேண்டிய இடத்துல போற்றணும். போற்றுவதற்கு தகுதியுடையவராக ஒருத்தர் இருக்கும்போது மட்டுமே போற்ற வேண்டும், துதி பாடக்கூடாது. அங்க போற்றுவதற்கு தகுதியே இல்லாதவங்களை போற்றும் போது அது வந்து ஒரு ஏமாற்று வேலை. அப்ப நீர் எம்மை காக்கவில்லை என்றால் பசியினாலும் நாங்க சீக்கிரம் செத்து போயிருவோம் அப்படின்னு சொல்றாரு. சோ இங்க வர்ண ஆசிரம பிரகாரம் பார்த்தா அந்தனர், சத்திரிய, வைசியர், சூத்திரர் அவங்க எல்லாம் அவங்க வேலைய சரியா பாக்குறாங்களா அப்படிங்கிறது கவனிக்க வேண்டியது மன்னனோட கடமை. மன்னனை சரியாக தேர்ந்தெடுக்க வேண்டியது அந்தணர்களுடைய கடமை. சோ இங்க வந்து
சத்திரியர் வைசியர் அவங்க எல்லாருமே சரியா குலத்தொழில ஈடுபட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு தேவையானவற்றை எல்லாம் செய்து கொடுத்து அவர்களை ஊக்கப்படுத்தி ஊக்குவிப்பது அப்படின்னா அவங்கள வந்து வீடு பேரு, அறம் பொருள் இன்பம் வீடு பேரு நிலைக்கு மன்னன் கொண்டு வரணும். சோ இவ்வாறு மக்கள் வருந்தும் போது அவர்கள் மன்னரையோ நாட்டின் தலைவனையோ அல்லது அதிபரையோ அணுக வேண்டும். அவர்களும் மக்களின் துயர் களைவதற்கான உடனடி செயல்ல இறங்க வேண்டும். இப்போ மக்களுக்கு ஒரு குறை பிரச்சனை அப்படின்னா உடனே மன்னனை அணுகுவாங்க. மன்னன் வந்து உடனடியே அதை தீர்த்து வைப்பாரு. அடுத்த ஸ்லோகம் படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ண. ஓகே மாதாஜி, ஓகே மாதாஜி. பதம் 12. மைத்ரேய உவாச்ச பிருது பிரஜானாம் கருணம் நிஷம்ப பரிதேவிதம் தீர்க்கம் தத்யவ் குருஸ்ரேஷ்ட நிமித்தம் சோன்வபத்யத. மொழிபெயர்ப்பு: குடிமக்களின் துயரத்தினையும் அவர்களின் இறங்கத்தக்க நிலையினையும் கண்டு பிருது மன்னர் இவற்றுக்கான உண்மையான காரணங்கள் என்னவென்று அறிவதற்காக நீண்ட சிந்தனையில் ஆழ்ந்தார். குடிமக்கள்லாம் மிகவும் துயரத்தில் இருக்கிறார்கள். வேலைகள்லாம் அந்தந்த அவர்களுக்குரிய அந்த பிரிவினர்களுக்குரிய அந்தனர், சத்திரியர், வைசியர் மற்றும் சூத்திரர் தங்களுக்குரிய குலத்தொழில்களை செய்யாமல் வேலையற்றவர்களாகவே இருக்கிறார்கள். இதை பற்றியெல்லாம் அவர் கேள்விப்பட்டு மிகவும் கவலைப்படுகிறார். கவலைப்பட்டு மிகவும் நீண்ட சிந்தனையில் ஆழ்ந்துள்ளார். யார்? மன்னர், பிருது மன்னர். மக்களின் துயரையும் கட்டு மிகவும் பிருது மன்னர் இவற்றுக்கான உண்மையான காரணம் என்னவென்று ஆராயிறார். என்ன காரணம்? எதுக்காக இப்படி அவங்க வேலை பார்க்காம இருக்காங்க, மிகவும் கஷ்டப்படுறாங்களே, என்ன காரணம் அப்படின்னு ஆராய்ந்துட்டு இருக்கார். பதம் 13. இது வியா வஷிதோ புத்தியா பிரகிருஹீதா ஷராசனக சந்ததே விஷிகம் பூமேக கிருத்தஸ் திரிபுராஹா யதா. மொழிபெயர்ப்பு. நான் படிக்கிட்டேன் மாதாஜி. மொழிபெயர்ப்பு படிங்க. மொழிபெயர்ப்பு. ஓ ஆசா பக்திவேதாந்த சுவாமி சொல்ல குருதேவிக்கு ஜெய். ஒரு முடிவிற்கு வந்த மன்னர் தன் கையில் இருந்த வில்லில் அம்பினை பொருத்தி திரிபுரம் எரித்த விரிசடை கடவுளை போல் மிகுந்த சீற்றத்துடன் பூமியை நோக்கி குறிவைத்தார். பொருளுரை: உணவு தானியங்களின் பற்றாக்குறை காரணத்தை பிறகு மன்னர் கண்டுகொண்டார். மக்கள் சோம்பேறிகள் அல்லர், அதனால் இது அவர்கள் குற்றமற்றவர் என்பதையும் அவர் நன்கு புரிந்து கொண்டார். அனைத்தும் சரியாகவே நடந்ததால் பூமி போதிய தானியங்களை விளைவிக்கும். ஆனால் சில நேரங்களில் சில காரணங்களினால் பூமி உணவு தானியங்களை விளைவிக்க மறுத்துவிடும். மக்கள் தொகை பெருக்கத்தினால் உணவுப் பொருட்களுக்கு பற்றாக்குறை ஏற்படுகிறது என்னும் தத்துவம் அத்துணை சரியானதன்று. பூமி நன்றாக விளைவதற்கும் விளையாதிருப்பதற்கும் வேறு பல காரணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டமையான் உடனடியாக செயலில் இறங்கினார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அவர் மிகவும் மன்னர் பிருது மன்னர் மிகவும் ஆழ்ந்த சிந்தனையில் உள்ளார். எதற்காக? குடிமக்கள் துயரத்தை போக்கணும். எல்லா வர்ணாசிரமப்படி அவர்கள் எல்லாம் வேலையற்றவர்களாக இருக்கிறார்கள். வேலை அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். என்ன காரணம்? ஏன் உணவு தானியங்கள் பற்றாக்குறையாக இருக்கிறது அப்படின்றதுக்கெல்லாம் காரணம் கண்டுபிடிக்கிறார். அதனால அதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டார் பிருது மன்னர்? மக்கள் சோம்பேறிகள் அல்ல, குற்றமற்றவர்கள் தெரிஞ்சிட்டார் மக்களை பற்றி. பூமி போதிய தானியங்களை எப்போதும் விளைவிக்கும், அதனால் பற்றாக்குறை இருக்காது. மக்கள் தொகை பெருக்கத்தினால்தான் உணவு பற்றாக்குறை வருதுன்னு சொல்ல முடியாது. வேற காரணங்களும் இருக்கு. இதுக்கு பூமி விளைவதற்கும் விளையாது இருப்பதற்கும் வேறு பல காரணங்களும் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடித்து உடனடியாக செயலில் இறங்கினார். யார்? மன்னர், பிருது மன்னர். மக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்காக அவர் என்ன செய்ய வேண்டும் என்று யோசனை செய்து சிந்தனையில் ஆழ்ந்து அதற்குரிய காரணங்களை கண்டுபிடித்து விட்டார். அடுத்தது என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். போலாம் மாதாஜி. அடுத்தது ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸ்லோகம் 14. பிரேவேபமான தரணி நிஷாம் யோதாயுதம் சதம் கௌசதி அபாத்ரவத் பீதாம் மிருகீவம் மிருகயூ திருதாக. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. பிருது மன்னர் தன் வில்லையும் அம்பையும் தன்னை கொல்வதற்காக எடுக்க கண்டவுடன் பூமியானது மிகுந்த அச்சம் கொண்டு நடுநடுங்கியது. ஒரு வேரனால் துரத்தப்பட்ட மண் துள்ளி ஓடுவது போல் அவனும் ஓடத் தொடங்கினான்.
பிருதுவின் மீது கொண்ட அச்சத்தின் விளைவாக அவள் ஒரு பசுவின் வடிவம் பெற்று ஓடத் தொடங்கினாள். பொருளுரை: ஒரு அன்னை ஆண் பெண் என்று பல்வேறு குழந்தைகளை பெற்றெடுப்பது போல் பூமியாகிய அன்னையும் பல்வேறு வகையான வடிவங்களுடைய உயிர்களை பிறப்பிக்கிறாள். அதனால் அன்னை பூமிக்கும் எண்ணில் அடங்கா வடிவங்களை பெறும் சாத்தியம் இருக்கிறது. இப்போது பிரத மன்னரின் ஆத்திரத்தில் இருந்து தப்புவதற்காக அவள் பசுவின் வடிவத்தினை எடுத்தாள். பசுங்கொல்லை பாவம் ஆதலினால் பிரத மன்னரின் அம்பங்களுக்கு தப்ப வேண்டுமென்றால் பசு வடிவம் எடுப்பதே சாலா சிறந்தது என்று பூமி தாய் கருதினாள். இவ்வுண்மையை நன்கு அறிந்து கொண்ட பிரத மன்னர் மீண்டும் விடாத பசு வடிவிலான பூமியை விரட்டிச் சென்றார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ சில நேரங்கள்ல பூமியானவள் தானியங்களை விளைவிக்க மறுத்துவிடக்கூடும். எதனாலேனா பூமிக்கு யார் பாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மக்கள் தொகையோ மரங்களோ மலைகளோ மற்ற உயிரினங்களோ கிடையாது. பூமிக்கு யார் பாரமா இருக்காங்க? ஏன்னா பூமி தாய் அன்னை. யாராவது அன்னை எனக்கு 10 குழந்தைங்க இருக்கிறாங்க பாரமா இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்களா? ஆனா அந்த 10 குழந்தைகள்ல ரொம்ப மோசமா இருக்கிறவங்க 4 பேரு தான் அம்மாவுக்கு ரொம்ப பாரமா இருப்பாங்க. பாரம் அப்படின்னா வெளிப்புறமாக அல்ல, இதயத்துல பாரம் இருக்கு எனக்கு அப்படிம்பாங்க பாருங்க. இதயம் ரொம்ப அழுத்தமா இருக்கு, பாரமா இருக்கு. அது போல இந்த பூமி தாய்க்கு தீயவர்கள் எல்லாம் அதிகமாகும் போது அவ ரொம்ப பாரமாகறான். மனசுமை அதிகமாகுது அவளுக்கு பூமி பாரம் அப்படின்னு நாம கேள்விப்பட்டிருப்போம். பூமி பாரம் எப்பொழுது ஆகும்னா மக்கள் தொகை பெருக்கத்தினால கிடையாது. ஏன்னா இயற்கையினால எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய, ஏன்னா பூர்ணமதம் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சிதே நம்ம படிக்கிறோம். அப்ப பகவானிடமிருந்து பிரியும் ஒவ்வொரு அணுக்களும் அதனதன் நிலையில் பூரணமானவை. அப்ப பூமிக்கு தன்னைத்தானே எல்லாவற்றையும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய திறமை இருக்கின்றது. வேற எந்த கிரகத்திலிருந்து நம்ம தானியங்கள் வாங்கறது இல்ல. சோ பூமியில அனைத்து வளங்களும், கனிமங்களும், நீர்வளங்களும், நிலவளம் எல்லாமே இருக்கு. ஆனா மனிதர்கள் செயற்கையாக பற்றாக்குறையை உருவாக்கிக்கிறாங்க. சில சமயம் தேவர்கள் அந்த பற்றாக்குறைக்கு காரணமா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க போதிய அளவு திருப்தி அடையாத போது. அப்ப இங்க பூமி தாய் திருப்தி அடையாத போது அவங்க சரியா விளைச்சலை கொடுக்கல. அப்ப என்ன ஆகுறாங்கன்னா, இங்க பிருத்து மகாராஜா பூமி தாய் மேல கோபம் கொண்டு, ஏன்னா தானியங்களை கொடுக்க மாட்டேங்கிறாங்க சரியா. இவர் வந்தும் கூட, ஏன்னா அந்த பழைய ஒரு வருத்தம் அவங்களுக்கு இருந்துட்டு இருக்கு இன்னும். அப்ப பிருத்து மகாராஜா சரி வில்லையும் அம்பையும் எடுத்து இவங்களை தாக்கலாம், பூமியை தாக்கலாம் அப்படின்னு எடுக்கிறாங்க. ஆனா இங்க பூமி தாய் அதனால நடுங்கி போயிடறாங்க. ஏன்னா அவர் சக்தி ஆவேச அவதாரம், பகவானுடைய அவதாரம். அதனால பூமி தாய் நடுங்கி போய் ஒரு பசுவோட வேடம் எடுத்துக்கிட்டு ஓடுறாங்க. பூமி தாய்க்கு பல வகைகள்ல தன்னை உருமாற்றி கொள்ள முடியும். இப்ப பூமியிலிருந்து வர்றது என்ன? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எல்லாமே பூமியிலிருந்து தான் வருது. சோ அதையெல்லாம் நம்ம சேர்த்தி என்ன பல பொருட்களை உண்டாக்குறோம். ஒரு மண்ணிலிருந்து மண்பானையை உண்டாக்குறோம், இன்னும் பல வடிவங்கள் கட்டடங்களை உண்டாக்குறோம். நீர்னால பல பல நீர்னால அதை ஒரு குடுவையில போடும்போது அந்த நீருக்கு வடிவம் என்ன? குடுவையோட வடிவம் கிடைக்குது. இப்படி பல பொருட்களை கொண்டு பல விதமாக அந்த காம்பினேஷன்ல நம்ம பூமி தன்னை உருமாற்றிக் கொள்கிறாள். அப்ப இங்க பூமி பசுவோட உருவம் எடுத்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் பிருத்து மகாராஜாக்கு தெரிஞ்சிருது இது பூமி தாய் ஓடுறாங்க அப்படின்னா அவங்கள துரத்திட்டு ஓடுறாங்க. ஏன்னா மக்கள் எல்லாம் பட்னியில அப்படியே வயிறு எரியுது அவங்களுக்கெல்லாம். அடுத்தது ஸ்லோகம் 15. தாம் அன்வதாவத் தத்வைன்ய குபிதோ அத்யருணே க்ஷணஹ சரம் தனுசி சந்தாய யத்ர யத்ர பலாயதே. இதனை கண்டு மிகுந்த சினமுற்ற பிருது மன்னரின் கண்கள் காலை இளம் சூரியனை போன்று சிவந்தன. தனது வில்லில் ஓர் அம்பினை பொருத்தி நாணேற்றியவாறு அவர் பசு வடிவம் கொண்ட அன்னை பூமி எங்கெல்லாம் ஓடினாலோ அங்கெல்லாம் பின்தொடர்ந்தார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பூமி தாய் பசு வடிவெடுத்து ஓடுறப்போ இவரும் துரத்திட்டு ஓடுறார். ஸ்லோகம் 16. சாதிசோ விதிசேன விதிசோ தேவி ரோதசி சாந்தரம் தயோக தாவந்தி தத்ர தத்ரைனம் ததர் ஷானோத் யதாயுதம். மொழிபெயர்ப்பு. விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே உள்ள வெளியில்
பசு வடிவம் பெற்ற பூமியானது இங்குமங்குமாக ஓடினாள். அவ எங்கெங்கு ஓடினாலும் அவளை விடாது கையில் வில்லை ஏந்தி கொண்டு மன்னரும் பின்தொடர்ந்து ஓடினார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இங்க வந்து கொலை பண்ணணுங்கிற மோட்டிவேஷன்ல அவர் ஓடல. ஏன்னா பூமி தாய் யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் கொலை பண்ண முடியாது. அப்ப இவர் என்ன பண்றாருன்னா அச்சுறுத்துவதற்காக, பயமுறுத்துவதற்காக, நான் நான் வந்து கூட நீ இன்னும் பூமியில தானியங்களை விளைவிக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற கோவத்துல, ஏன்னா மக்கள் பகவானுடைய குழந்தைகள், மக்கள் அவதிப்படும் போது கண்டிப்பா அங்க மன்னரும் அவதியுறுவார். ஏன்னா அன்னைக்கெல்லாம் மன்னர்கள் எப்படி இருந்தாங்கன்னா கருணை சிறந்த மன்னர்களாக இருந்தாங்க. இன்னைக்கெல்லாம் கருணைங்கிறதே கிடையாது. நல்லவங்களெல்லாம் கொலை செய்யறது, நல்லவங்களுக்கு தொந்தரவு பண்றது, தன்னை எதிர்த்து கேட்பறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுக்கறது தான் இந்த ஆட்சியாளர்களுடைய ஒரு வக்கரமான புத்தி. ஆனா அப்பெல்லாம் ஆட்சியாளர்கள் வந்து ரொம்ப கருணையுடையவர்களா, அதுவும் பிருத்துவனரை பற்றிய புகழையெல்லாம் நாம பார்த்தோம். அவர் எப்படி ஒவ்வொரு ஜீவராசிகளுடனும் மிகவும் அன்புடையவராகவும் பணிவுடையவராகவும், ஒரு ராஜாங்கிற ஒரு அகங்காரம் ஒரு சிறிது கூட அவர்கிட்ட கிடையாது. அவ்வளவு அன்பு பாசம் பொழிஞ்சார். அடுத்த ஸ்லோகம் 17. லோகே நாளிந்தத திராணம் வைன்யான் மிருத்யோரிவ பிரஜாக திரஸ்தா ததா நிவృத்தே ஹிருதயேன விதூயதா. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. மரணத்தின் கொடிய கரங்களில் இருந்து ஒரு மனிதன் எவ்வாறு தப்ப முடியாதோ அதுபோல் வேணனின் மைந்தன் கரங்களில் இருந்து பசு வடிவம் பெற்ற பூமியும் தப்ப முடியாது. முடிவில் ஒன்றும் செய்வதறியாது அப்பூமியானவள் மனதில் மிகுந்த துன்பமும் அச்சமும் கொண்டு திரும்பி நின்றாள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓடி ஓடி பார்த்தாச்சு, கடைசியில என்ன பண்ணுவோம்? ஓட முடியாம நின்னுடுவோம் இல்லையா, சரண்டர்ன்னு சொல்லி. அதே மாதிரி இங்க பூமி தாயும் ஆஹ் நின்னுட்டாங்க. பிருத்து மகாராஜா வந்து நீ நம்மள விடமாட்டாரு அப்படின்னு சொல்லி அங்கேயே நின்னுட்டாங்க. அடுத்தது ஸ்லோகம் 18. உவாச்ச மகாபாகம் தர்ம ஞாபன்ன வத்சலஹ திராஹி மாமபி பூதானாம் பாலேன அவஸ்திதோ பவான். மொழிபெயர்ப்பு. மிகச் சிறந்த பலமிக்க பிருது மன்னரை, சமய அறிநெறிகளை நன்கு அறிந்தவர் என்றும் சரணடைந்தோரின் அடைக்கலம் என்றும் விழித்து அவள் கூறினாள். என்னை காத்தருள்வீர், அனைத்து உயிர்களையும் காப்பவர் நீரே. இப்போது நீர் இப்பூமண்டலத்தின் மன்னராகவும் விளங்குகின்றேன். பொருளுரை. பசு வடிவம் பெற்ற பூமியானவள் பிருது மன்னரை தர்மஷ்ய என்று அழைத்தாள். சமய அறநெறிகளை நன்கு அறிந்த மன்னர் என்பது இதன் பொருள். சமயத்தின் அறநெறிகள் பெண், பசு, குளவி, அந்தணன் மற்றும் முதியவர் போன்றோருக்கு ஒரு மன்னன் அனைத்து பாதுகாப்புகளையும் அளிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகின்றன. அதனால்தான் அன்னை பூமி பசு வடிவம் எடுத்தாள். அவள் ஒரு பெண்ணும் கூட. இதனை மனதில் கொண்டே அவள் மன்னரை சமய அறநெறிகளை அறிந்தவர் என்று கூறுகிறாள். சமய அறநெறிகள் சரணடைந்தவனை கொல்லக்கூடாது. அவன் பிருது மன்னரிடம் அவர் கடவுளின் அவதாரம் மட்டுமல்ல, பூமண்டலத்தின் மன்னர் என்பதையும் நினைவுறுத்துகிறாள். ஆதலினால் அவர் கடமை அவளை மன்னிப்பதாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்போ அந்த காலத்துல எல்லாம் மன்னர்களிடம் இன்னொரு மன்னன், எதிரி நாட்டு மன்னனே இருந்தாலும் கூட போர் புரியும் போது அவனால வெற்றி கொள்ள முடியவில்லை, தோல்வியை காண போறோம் அப்படின்னு தெரிஞ்சா உடனே என்ன பண்ணுவான்? 2 கைகளையும் தூக்கி சரணடைச்சிடுவான். அதனாலதான் நம்ம ஹரே கிருஷ்ண மந்திரத்தை எப்படி சொல்றோம்? 2 கைகளை மேல தூக்கி உறக்கமாக உச்சரிக்கிறோம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. கைகளை தூக்கினா என்ன அர்த்தம்? சரணடைந்து விட்டேன். ஒரு போலீஸ்காரன் திருடனை துரத்தும் போது அவன் என்ன பண்றான்? எல்லா ஆயுதங்களையும் கீழே போட்டுட்டு கைகளை தூக்கிடுறான். கைகளை தூக்கும் போது அந்த போலீஸ்காரர் துரத்தவும் மாட்டாரு, கொல்லவும் மாட்டாரு. ஏன்னா இது வேத பிரகாரம் யார் ஒருவரை சரணடைகிறார்களோ அவர்களை கண்டிப்பாக பாதுகாப்பளித்தே தீர வேண்டும். அதனாலதான் சூரிய பகவான் என்ன பண்ணாரு? அந்த சகஸ்ர கவசன் அப்படிங்கிற ஒரு அரக்கனுக்கு அவர் வந்து அடைக்கலம் தந்தாரு. அடுத்த பிறவியில தான் அவன் கர்ணனாக வர்றான். சோ அந்த காலத்துல சரணடைந்தவர்களை கண்டிப்பா கொல்லவே மாட்டாங்க. இராணுவத்துல கூட கைகளை தூக்கி சரணடைச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா அவங்கள சிறை பிடிக்கலாமோ தவிர கொல்லக்கூடாது. ஆனா தமிழர்கள் போராட்டத்து ஸ்ரீலங்கால தமிழர்கள் போராடிய போது அந்த போராட்டம் பண்ணினவங்க வேற, ஆனா பொதுமக்களையும் கூட இவங்க கை தூக்குனா கூட
அவங்க கொன்னுட்டு தான் வந்தாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு போர்க்களங்கள், நீதி அநியாயங்கள் நடக்கிற ஒரு களமா இருக்கு. நீதிங்கிறது அங்க கிடையாது. அந்த அளவுக்கு இந்த கலியுகத்துல சரணடைகிறது அப்படிங்கிறதுக்கு மதிப்பு இல்லாம போச்சு. ஆனா பகவான்கிட்ட நாம சரணடைகிறோம். சரணாகதி அப்படிங்கிற தத்துவமே வேற. பகவான்கிட்ட சரணடையும் போது அதனுடைய தத்துவம் வந்து நிறைய விதிகள் இருக்கு, 6 தத்துவங்கள் இருக்கு. சோ சரணம்னு சொல்றது எளிது பகவானிடம், ஆனா அது உயர்ந்த தத்துவம். இங்க வந்து பூமி தேவி முழுசா சரணடைஞ்சிட்டாங்க பிருத்து மன்னர்கிட்ட. அடுத்த ஸ்லோகம் 19. சத்வம் ஜிகாம் சசே கஸ்மாத் தீனாம் அக்ருத கில்பிஷாம் ஆஹனிஷ்யத் கதம் யோஷம் தர்மஜ்ஞா இதி யோ மதஹ. ஹரேக்ஷா மாதாஜி, பிரணாம்ஸ் மாதாஜி. பிரணாம். மொழிபெயர்ப்பு. பசுவடிவம் பெற்ற பூமியானவள் மன்னரை கெஞ்சினாள். நானோ ஓர் ஏழை, எந்த விதமான பாவமும் செய்யாதவள். நீர் ஏன் என்னை கொள்ள விரும்புகிறீர்? சமய அறநெறிகளை நன்கறிந்தவரான நீர் ஏன் என் மீது காழ்ப்புணர்ச்சி கொள்ள வேண்டும்? மேலும் ஒரு பெண்ணை கொள்வதற்கு ஏன் நீர் இத்துணை ஆர்வம் கொள்ள வேண்டும்? பொருளுரை. 2 வழிகளில் பூமியானவள் மன்னரை வேண்டுகிறாள். ஒன்று, ஒரு மன்னன் எந்தவித தவறும் செய்யாத ஒருவனை கொல்ல முடியாது என்பது. மற்றொன்று, அப்படியே குற்றங்கள் தப்பித்தவறி செய்திருந்தாலும் கூட ஒரு பெண்ணை கொல்லக்கூடாது என்பது. அப்பூமியானவள் குற்றமளிக்காதவள், மேலும் அவள் ஒரு பெண். எனவே மன்னர் அவளை கொல்வது முறையாகாது. ஹரேஷா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்போ ஒரு மன்னன் அப்படின்னாவே அவன் வந்து பெண்களுக்கும் பசுக்களுக்கும் குழந்தைகளுக்கும் அந்தணர்களுக்கும் முதியவர்களுக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்பது விதி. அவனது கடமை இந்த 5வரையும் பாதுகாப்பது. ஒரு சமுதாயத்துல பெண்கள், குழந்தைகள், பசுக்கள், அந்தணர்கள், முதியவர்கள் இவங்கெல்லாம் பேணி பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். அப்போ ஒரு பெண்ணை வந்து எப்பவுமே தண்டனைக்கு உட்படுத்த கூடாது. ஒரு பெண் வந்து கொலையே செஞ்சிருந்தாலும் கூட அவளை தண்டிக்க கூடாது அப்படிங்கிறது சட்டம் சொல்லுது. ஏன்னா பெண் அவ்வளவு சீக்கிரம் பண்ண மாட்டா, அப்படியே பண்ணினாலும் கூட அவளை தண்டிக்க கூடாது அப்படின்னு சட்டம் சொல்லுது. சோ அந்த வகையில பார்த்தா இப்ப பிருத்து மகாராஜர் பூமித்தாயிடம் அவங்க சினம் கொள்றதுல ஒரு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி, சினம் கொள்ள எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது போல பூமித்தாய் வந்து எந்த ஒரு கெடுதலையும் நான் செய்யல அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க. அப்ப எந்த தவறையும் செய்யாத ஒருவனை கொல்றது பாவம். சோ அப்படியே செஞ்சிருந்தா கூட ஒரு பெண்ணை வந்து கொல்லக்கூடாதுங்கிறது விதி. சோ இதெல்லாம் அவங்க வாதாடிட்டு இருக்காங்க. அடுத்தது ஸ்லோகம் 20. பிரஹ்ரந்தி ந வை ஸ்திரீசு கிருதாக ஸ்வ அபிஜந்தவஹ கிம் உதத்வத் விதாராஜன் கருணாதீன வக்ஷலாக. ஒரு பெண் தவறே செய்திருந்தாலும் கூட அவள் மீது கை வைப்பதற்கு எவரும் துணியார். இவ்வாறு இருக்க கருணைமயமான உம்மை பற்றி சொல்லுவதற்கு என்ன இருக்கிறது? நீரே ஏழைகள் எடுத்து பாசம் வைத்து அவர்களை காப்பவராக இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி பூமித்தாய் அவங்க கிட்ட கொஞ்சம் கூல் பண்றாங்க. கோபமா இருக்கிற அந்த மன்னனை கொஞ்சம் மெல்ட் பண்றாங்க. அடுத்தது ஸ்லோகம் 21. மாம் விபாட்யாஜராம் நாவம் யத்ர விஸ்வம் பிரதிஷ்டிதம் ஆத்மானம் ச பிரஜா ஸ்வேமாக கதம் அம்பசி தாஸ்யசி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு. படிங்க மாதாஜி, படிங்க. பசு வடிவம் பெற்ற பூமி தொடர்ந்து கூறினாள். நான் ஒரு வலிமை மிக்க படகு போன்றவள். பூமியுள்ள அனைத்தும் என் மீதே நிற்கின்றன. நீ என்னை சுக்கு நூறாக உடைத்தாய் என்றால் எவ்வாறு உம்மையும் உமது குடிமக்களையும் மூழ்குவதிலிருந்து காத்தல் கூடும்? பொருளுரை. இப்பிரபஞ்சத்திற்கு கீழே கர்ப்ப நீர் இருக்கிறது. இது கர்ப்ப நீரில் பகவான் விஷ்ணு உறக்கம் கொண்டு இருக்கிறார். அவரது உந்தி சுழியில் இருந்து ஒரு தாமரை கொடி தோன்றியது. இக்கொடியின் தாங்குதலால் அனைத்து கிரகங்களும் வானில் மிதந்து கொண்டிருக்கின்றன. ஒரு கிரகம் அழிவுபட்டதென்றால் அது கர்ப்ப நீருக்குள் விழுந்துவிடும். ஆகையினால் தான் பூமி தன்னை அழிப்பதனால் பிருது மன்னர் அடைய போகும் நன்மை ஒன்றும் இல்லை என்று அவரை எச்சரித்தது. மேலும் அவரையும் அவர் எப்படி பாதுகாத்து கொள்ளப் போகிறார்? அதாவது வான்வெளியானது காற்று கடலோடு ஒப்பிடப்பட்டு இருக்கிறது. படகுகள் தீவுகள் போல் ஒவ்வொரு கிரகமும் அதன் மீது மிதந்து கொண்டிருக்கின்றன என்றும் கூறலாம். சில நேரங்களில் கிரகங்கள்
தீபங்கள் அல்லது தீவுகள் என்றும் சில நேரங்களில் படகுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. இவ்வாறு பிரபஞ்ச தோற்றத்தின் ஒரு பகுதியானது பசு வடிவம் கொண்ட பூமியினால் இங்கு விளக்கப்பட்டு இருக்கிறது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ Thank இங்க வந்து பூமித்தாயை அவர் வந்து சுக்குநீரா உடைச்சிட்டா நான் வந்து கீழே விழுந்துருவேன். அப்போ உனக்கு அதனால என்ன பிரயோஜனம் இருக்க போகுது? நீயும் சேர்ந்து மக்களோட சேர்ந்து நீயும் விழுக போற. அதனால அப்படியும் இன்டைரக்டா சொல்றாங்க, மிரட்டுற மாதிரி. சோ நம்ம பார்த்திருக்கோம், கர்ப்போதக சாயி விஷ்ணு கர்ப்பக்கடலில் சயனித்திருக்கிறார். அந்த கர்ப்பக்கடல் எங்க இருக்கு? பிரபஞ்சத்துக்கு கீழே இருக்குது. சோ அந்த பகவானோட உந்திச்சுளி தாமரை மலரில் இருந்துதான் பிரம்மா பிறக்கிறார். அப்ப பிரம்மா வந்து கண்ணை முழிச்சு பாக்குறப்ப எல்லா பக்கம் இருட்டா இருக்கு. அப்ப அந்த தாமரை கொடிக்குள்ள அந்த தாமரை தண்டுல போய் மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லா லோகங்களிலும் தேடி பாக்குறார். எல்லா லோகங்கள்லயும் தன்னை தோற்றுவித்தவர் யார்? யாருமே எனக்கு தெரியலையே. ஏன்னா அங்க கடல் அலைகள் அங்க அப்படியே மேல மேல பாஞ்சிட்டு இருக்கு. இவருக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாம் இருட்டா இருக்கு. நான் எங்கிருந்து வந்தேன், ஏன் வந்தேன், எதுக்கு வந்தேன், ஒண்ணுமே புரியலையேன்னு ஒரே அவர் பல ஆண்டுகளாக தேடுறார். இதை நாம படிச்சிருக்கிறோம் ஏற்கனவே. அப்ப அந்த தாமரை தண்டுல வந்து எல்லா உலகங்களும் தாங்கப்பட்டு இருக்கின்றது அப்படிங்கிறத இங்க நாம நினைவு கூறணும். அதோட ஒப்பிட்டு பார்க்கணும். அப்ப இங்க பூமி தன்னை அழிக்கிறதுனால கிடைக்க போற நன்மை எதுவும் கிடையாது. சோ மேலும் அவர் எப்படி பாதுகாத்துக் கொள்ள போறாரு? ஏன்னா அவரை பூமி அழிச்சிட்டா அவரும் சேர்ந்துதான் அழிய போறாரு. சோ இங்க வந்து சில நேரங்கள் கிரகங்கள் வந்து தீபங்கள், ஜம்பு தீபம் அந்த மாதிரி நாம படிப்போம். இனிமேல் 5வது அத்தியாயத்துல கடைசியில படிப்போம் எப்படி இந்த தீபங்கள் வந்தது அப்படின்னு. தீபங்கள் அப்படின்னா இந்த கிரகங்கள் எல்லாம் எப்படி தோன்றியது, யார் தாங்கிட்டு இருக்காங்க, எந்த கிரகங்கள் எப்படி இருக்கு, இதெல்லாம் நாம படிக்க போறோம். இந்த பாரத வருஷம் அதுலதான் நாம இருக்கிறோம். பாரத வருஷம்னா வருஷம் கிடையாது. நான் வருஷம் இந்த வருஷம் அந்த வருஷம்னு சொல்றேன். அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம், 4 வருஷங்கள் கழிச்சு, அந்த மாதிரி இல்ல. இது பாரத வருஷம் அப்படின்னா இது ஒரு பூமி, பாரத பூமி. இந்த மாதிரி பல தீபங்கள் எப்படி வந்தது, எப்படி அந்த சூரிய பகவான் தேரை எடுத்து நான் அதை 7ஆ பிரிச்சாரு, இப்படிங்கிறதெல்லாம் நாம திரும்ப படிக்க போறோம். சோ இவ்வாறு பிரபஞ்ச தோற்றத்தின் ஒரு பகுதியானது பசு வடிவம் கொண்ட பூமியினால் இங்கு விளக்கப்பட்டுள்ளது. அடுத்தது பிருத்துரு உவாச்ச 22வது ஸ்லோகம். பிருத்துரு உவாச்ச வசுதே த்வாம் வதிஷ்யாமி மச்சாசன பரான்முகீம் பாகம் பர்ஹிஷி யா விருங்தே ந தனோதி ச நோ வஷி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நான் படிக்கிறேன். படிங்க. மொழிபெயர்ப்பு. பூமி கிரகத்திற்கு பிருது மன்னர் பதில் கூறினார். எனது அன்பான பூமியே, நீ எனது தீர்ப்புகளையும் ஆணைகளையும் மீறியிருக்கிறாய். ஒரு தேவதையின் வடிவில் வேள்விகளில் நாங்கள் அளிக்கும் அவிர்வாகத்தினை நீ ஏற்றுக்கொண்டும் அதற்கு பலனாக போதுமான உணவு தானியங்களை நீ விளைவிப்பதில்லை. எனவே உன்னை நான் கொல்லுதல் வேண்டும். பொருளுரை. பசு வடிவு பெற்ற பூமியானது தான் ஒரு பெண் என்பதோடு மட்டுமல்லாது எந்தவித குற்றமும் செய்யாதவள் என்று முதலில் தன்னை பற்றி கூறி தான் கொல்லப்படுதல் கூடாது என்றும் வாதிட்டது. இதற்கும் மேலாக மன்னர் சமய அறநெறிகளை நன்கு அறிந்திருப்பவராதலால் பெண் கொலை தடை செய்யப்பட்ட ஒன்று, அதனை அவர் மீற முடியாது என்றும் கூறியது. இதற்கு பதில் கூறும் முகத்தான் பிருது மன்னர் பூமியிடம் முதலில் அவள் தன் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவில்லை என்பது முதல் பாவமாகும் என்கிறார். அவள் வேள்விகளில் அளிக்கும் அவிர்வாகத்தினை ஏற்றுக்கொண்டும் அதற்கு பதிலாக போதுமான உணவு தானியங்களை விளைவிக்காதது என்பது 2வது குற்றமாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ இங்க வந்து பிருத்து மன்னர் காரணம் தர்றார் ஏன் பூமி தாயானவள் தண்டிக்கப்படணும் அப்படின்னு. முதல்ல வந்து அவங்க பகவானுடைய அவதாரமான சக்தியா. சித்ரா மாதாஜி மியூட் பண்ணிக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. சோ பகவானுடைய அவதாரமான அவதாரமான பிருத்து மன்னரின் கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை அப்படிங்கிறது ஒரு குற்றம்.
ரெண்டாவது குற்றம் என்ன சொல்றாருன்னா, வேள்வி அன்னைக்கெல்லாம் வேள்வியில தான் தேவர்களை திருப்திப்படுத்துவாங்க. சோ அந்த வேள்வியில அவிர்வாகத்தை வாங்கியது பூமி தாயும் கூட. அவிர்வாகம்னா வேள்வியில போடப்படும் அந்த பரிசு பொருட்கள், அதையெல்லாம் பூமி தாய் ஏத்துக்கிட்டு திருப்பி வந்து அவங்க என்ன பண்ணணும், கடமை செய்யணும். பூமியில தானியங்களை விளைவிக்கணும். விளைவிக்கிற அளவுக்கு பூமி வந்து அவங்களுக்கு நன்றி கடன். ஏன்னா தேவர்களும் மனிதர்களும் ஒருவரை ஒருவர் திருப்தி செய்ய வேண்டும். தேவர்களுக்கு நாம வந்து எப்படி தானியங்கள் மூலமாக வேள்வி செய்து அவர்களை திருப்திப்படுத்தும் போது அவர்கள் திருப்தி அடைந்து மழை வெயில் காற்று அப்படி தருவாங்க. அதன் மூலமாக மனிதர்கள் மீண்டும் அவர்கள் உணவு நிறைவடைந்து அவங்க நல்ல வாழ்க்கை வாழ்ந்து மறுபடியும் அவங்க வேள்வி செய்வாங்க. அப்புறம் தேவர்களுக்கு கொடுப்பாங்க. தேவர்கள் திருப்பி இயற்கையில அவங்களுக்கு பலன் கொடுப்பாங்க. இப்படி இந்த யாக சக்கரமானது தொடர்ந்து பல வருடங்களாக, பல மில்லியன் ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இது யார் கொடுத்த சட்டம்? பகவான் கொடுத்தது. இது வந்து நம்ம பகவத்கீதையிலும் பார்க்கலாம். அன்னாத் பவந்தி பூதானி யஜ்ஞாத் வர்ண சம்மதம். அது வந்து யாக சக்கரம். அப்ப தேவர்களை திருப்திப்படுத்தி அப்படிங்கிற ஸ்லோகம் இன்னொன்னு வரும். சோ தேவர்களை திருப்திப்படுத்தி மனிதர்கள் வந்து அவர்கள் திருப்தியுற்று மறுபடியும் அவங்க வந்து தேவர்களை திருப்திப்படுத்தணும். இப்படியே மாறி மாறி வரும். தேவர்கள் மனிதர்களை திருப்திப்படுத்துவாங்க, மனிதர்கள் தேவர்களை திருப்தி, இப்படி ஒருவருக்கு ஒருவர் அவங்க வந்து பரிமாற்றம் பண்ணிக்கணும் அப்படின்னு பகவான் அந்த சட்டத்தை கொடுத்தார். அடுத்தது ஸ்லோகம் 23. யவசம் சக்தி சக்தி அனுதினம் நைவதோத்தி ஔதசம் பயஹ தஸ்யாம் ஏவம் ஹி துஷ்டாயாம் தண்டோ நாத்ரண சஸ்யதே. மொழிபெயர்ப்பு. நீ தினமும் பசும்புல்லை வேண்டிய மட்டும் தின்றும் நாங்கள் பயன்படுத்துகின்ற பாலை நீ உன் மடியில் சுரப்பது இல்லை. இவ்வாறு திட்டமிட்டே நீ குற்றம் செய்து இருப்பதனால் நீ எடுத்திருக்கும் பசு வடிவமானது நிச்சயம் உன்னை காப்பாற்றும் என்று கூற இயலாது. பொருளுரை. மேய்ச்சல் நிலத்தில் உள்ள புல்லை தின்று ஒரு பசுவானது தனது பால் மடியினை நன்கு நிரப்புவதன் மூலமே அதனிடமிருந்து நிரப்பும் பால் கறக்க முடியும். மேகமூட்டத்தை அதிகரிக்க செய்து அதன் மூலம் பூமியில் மழை பொழிவதற்கென்றே வேள்விகள் செய்யப்படுகின்றன. பய என்னும் வார்த்தை பால் மற்றும் நீர் என்றும் இரண்டையும் குறிக்கும். வானுலக தேவதைகளில் ஒருத்தியான பூமி தாய் வேள்விகளில் அளிக்கப்படும் அவிர்வாகத்தினை இதுதான் அவள் பசும் புல்லை உண்பது எனப்படுகிறது ஏற்றுக்கொண்டு அதற்கு கைமாறாக போதுமான உணவு தானியங்களை இதுதான் அவள் தன் மடியில் பால் நிரப்புவது இல்லை என்பது விளைவிப்பது இல்லை. அதனால் தான் பிருது மன்னர் அவள் செய்த குற்றத்திற்கு அவளுக்கு அளிக்கும் தண்டனை நியாயமானது என்று அவளிடம் கூறினார். ஓம் சத்சட். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ இங்க வந்து திட்டமிட்டே நீ குற்றம் செய்திருப்பதனால் நீ எடுத்திருக்கும் பசு வடிவு உன்னை நிச்சயம் காப்பாற்றும் என கூற இயலாது. இப்ப பூமி தாய் வந்து பல்வேறு வடிவங்களில் தோன்றலாம் அப்படின்னு பார்த்தோம். இப்ப எடுத்திருக்கிற வடிவமும் பசு வடிவம். அப்போ இங்க பசு எப்படி உயிரோட இருக்கும்? பூமியில இருக்கிற புற்களை எல்லாம் சாப்பிட்டு உயிரோடு இருக்கும். அந்த புற்கள் எல்லாம் யாரால வருது? இயற்கையினால வருது. சோ அவிர்வாகம் கொடுக்கப்படுது. சோ அவிர்வாகம் கொடுக்கப்பட்டும் நீ வந்து பசுவானது புல்லை தின்று பால் கொடுக்கலைன்னா அது என்ன பசு? மலட்டு பசு. அது வந்து பால் கொடுக்கல அப்படின்னா அதனால பிரயோஜனமே இல்லை. சோ அது வந்து பெரும் குற்றம். அது போல நீ வந்து இங்க பசு வடிவுல வந்திருக்க, ஆனா எங்களுக்கு பால் தரல நீயே, அதனால உன்னை தண்டிக்கிறது நியாயமானதுதான் அப்படின்னு இங்க பிருத்து மகாராஜா சொல்றாரு. ரெண்டு பேரும் வாதாடிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஸ்லோகம் 24. துவம் கல்வ ஔஷதி பீஜானி பிராக் சுஷ்டானி ஸ்வயம் புவாக ந முஞ்சசி ஆத்ம ருத்தானி மாம் அவன்யாய மந்ததீக. ஹரே கிருஷ்ணா. படிக்கிற மொழிபெயர்ப்பு. பிரம்ம தேவனால் படைக்கப்பட்ட மூலிகைகள் மற்றும் பயிர்களுக்கான விதைகளை எனது ஆணைப்படி நீ வெளிக்கொண்டு வந்திருக்க வேண்டும். மாறாக நீ அவற்றை உனக்குள் மறைத்து வைத்துக் கொண்டாய். பொருளுரை. இப்பிரபஞ்சத்தின் பல்வேறு கிரகங்களை படைக்கும் போது மூலிகைகள், செடிகள், பயிர்கள், மரங்கள் போன்றவற்றிற்கான விதைகளையும் பிரம்மன் படைத்தார். வானின்று மழை பொழிய போது இவ்விதைகள் முளைத்து அதன் மூலம் தானியங்களும் காய்கறிகளும் பழங்களும் விளைந்தன.
அவரது இவ்வுதாரணத்தின் மூலம் பிருது மன்னர் உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் பொழுது அரசின் தலைவன் எதனால் உற்பத்தி குறைந்தது என்று கண்டுபிடித்து அக்குறையினை உடனே நீக்க வேண்டும் என்று இங்கே குறிப்பிடுகிறார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ இங்க வந்து பிரம்மதேவரால் படைக்கப்பட்ட மூலிகை பயிர்களுக்கான விதைகள் அதெல்லாம் வந்து பூமியில இருந்து நீ வெளியில கொண்டு வந்திருக்கணும், அதை மறைச்சு வச்சுட்ட. ஏன்னா பிருத்து மகாராஜா யாரு? பகவானுடைய நேரடி சக்தி ஆவேச அவதாரம். இப்ப பகவானின் ஆணைக்கே கட்டளை பகவானின் ஆணைக்கே அந்த கட்டளைக்கே மறுக்கும் போது பகவானுக்கு கண்டிப்பா கோபம் வரும். ஏன்னா அவருக்காக செய்யல, இதெல்லாம் பல உயிர்வாளிகளுக்காக, ஜீவராசிகளுக்காக அவர் செய்யறாரு. இப்போ இந்த பிரபஞ்சங்கள் எல்லாம் அழியும் போது ஒரு அவதாரத்துல பகவான் வந்து அந்த விதைகளை எல்லாம் பாதுகாத்து வச்சிருந்தாரு. அது எந்த அவதாரம் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இந்த விதைகள் எல்லாம் ஒரு அவதாரத்தின் போது பாதுகாப்பா எடுத்து வச்சிருந்தாரு. ஒவ்வொரு அழிவின் போதும் இந்த பிரபஞ்சத்துக்கு உரிய தேவையான விதைகள் அதெல்லாம் வந்து அவரு கண்டிப்பா கொடுப்பார். மச்சவதாரத்தின் போது அந்த படகுல வந்து முனிவர்கள் எல்லாம் சப்தரிசிகள் எல்லாம் காத்து கொண்டு வராரு இல்லையா, அப்ப வந்து பானையில அந்த விதைகள் எல்லாம் இருக்கு. கும்பகோணம், அந்த கும்பம் விழுந்த இடம் எது? கும்பகோணம். அதனாலதான் அது கும்பகோணம் அப்படின்னு அழைக்கப்படுது. சோ அந்த தண்ணீர்ல மிதந்துட்டு வரும் ஆழி அலைகள்ல, அது நின்ன இடம் வந்து கும்பகோணம். அதனாலதான் இன்னைக்கும் அது கும்பகோணம்னு அழைக்கப்படுது. சோ இப்படி ஒவ்வொரு பிரளயத்தின் போது அந்த மூலிகைகள், செடிகள், பயிர்கள், மரங்கள் இதுக்கான விதைகளை வந்து அவர் பாதுகாப்பா வைப்பார். அப்ப ஆனா இந்த பூமியானது அதை வெளியில கொண்டு வர மாட்டேங்குது. பூமி தாய் ஒளிச்சு வச்சிருக்காங்க. சோ அதனால இங்க பிருத்து மகாராஜாக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஏன்னா மக்கள் எல்லாம் அங்க பசியில வாடிட்டு இருக்காங்க. அடுத்தது ஸ்லோகம் 25. ஆமுஷாம்ஷத் பரிதானாம் அர்த்தானம் பரிதேவிதம் சமைஸ்யாமி மத் பானனைர் பின்னாயாஸ்தவ மேதசா. ஹரே கிருஷ்ணா. படிங்க. சரிங்க. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வத்திரு ஆஷா பக்தி வேதாந்த ஸ்ரீல பிரபுபாதருக்கு. உணவு தானியங்கள் இன்றி வருந்தும் எனது குடிமக்களின் பசியினை எனது அம்புகளினால் உனது உடலை கிழித்து கிடைக்கும் சதை துண்டுகளின் மூலம் திருப்திப்படுத்துவேன். அழுது கொண்டிருக்கும் எனது குடிமக்களின் துயரத்தை களைவேன். பொருளுரை. அரசாங்கம் ஆட்டு இறைச்சினை மக்கள் உண்பதற்குரிய ஏற்பாட்டினை எப்போதும் செய்யலாம் என்று இங்கே கூறப்பட்டுள்ளது. உணவு தானியங்கள் எப்போதாவது போதுமான அளவு இல்லையாயினின் இறைச்சியினை மக்கள் உண்பதற்கான அனுமதியை அரசு வழங்குதல் வேண்டும். நாக்கை தொங்க போட்டுக்கொண்டு அலைபவர்களின் திருப்திக்காக ஒருபோதும் அனுமதி வழங்கக்கூடாது. அதனால்தான் உணவு தானியங்கள் கிடைக்காத கடின சூழ்நிலையில் மட்டுமே அனுமதி வழங்க வேண்டும். இறைச்சி கூடங்கள் பெருக்குவதற்கு மனிதர்களின் நாக்கை திருப்திப்படுத்துவதற்கானதாகும். எனவே தேவையின்றி வாயில்லா ஜீவன்களை கொல்வது ஒருபோதும் அரசாங்கம் உடந்தையாக இருத்தல் கூடாது. இதற்கு முந்தைய ஸ்லோகத்தில் பசுக்களும் பிற விலங்குகளும் உண்பதற்கான போதுமான அளவு பசும்புல்லை கொடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. போதுமான அளவு புல் கொடுத்தும் ஒரு பசுவானது போதிய பால் கொடுக்காவிட்டாலும் நாட்டின் வறட்சி ஏற்பட்டு உணவின்றி ஆடு மாடுகள் இறக்கும் நிலை அடையும் பொழுது அவற்றை உண்பதற்கு மனிதர்கள் அனுமதிக்கப்படல் வேண்டும். தேவையின் சட்டம் என்னவென்றால் மனிதர்கள் முதலில் உணவு தானியங்களை காய்கறிகளையும் உற்பத்தி செய்வதில் மும்முரமாக ஈடுபடுத்தல் வேண்டும். இம்முயற்சிக்கு பிறகு விளைச்சல் இல்லாவிட்டால் மட்டுமே இறைச்சியினை உண்ண அனுமதிக்கலாம். அவ்வாறு இல்லையெனில் ஒருபோதும் இறைச்சி உண்ணக்கூடாது. மனித சமுதாயத்திற்கு தேவையான அளவு தானியங்கள் உலகம் முழுவதும் இப்போது இருக்கிறது. அதனால் இறைச்சி கூடங்கள் திறப்பது என்று பேச்சுக்கு இப்போது இடமே இல்லை. சில நாடுகளில் அவர்கள் தேவைக்கு மேலாக உற்பத்தியாகும் தானியங்கள் வீணாக கடலில் கொட்டப்படுகின்றன அல்லது தேவைக்கு மேல் உற்பத்தி செய்ய வேண்டும் என்று அரசாங்கமே தடை விதிக்கிறது. பூமி தேவையான உணவு தானியங்களை உற்பத்தி செய்யத்தான் செய்கிறது. இருந்தாலும் வணிக விதிகள் மற்றும் லாப நோக்கங்களுக்காக அவ்வுற்பத்தியை தடை செய்யப்படுகிறது. எனவே சில இடங்களில் உணவு பற்றாக்குறையும் சில இடங்களில் அதிக உற்பத்தியினால் உணவுப் பொருட்கள் மிஞ்சியும் போகிறது. உலகம் முழுவதும் ஒரே அரசாங்கம் இருக்கிறது என்றால் பற்றாக்குறை என்பதும் இல்லை, வறட்சி என்பதும் இல்லை.
இறைச்சி கூடங்களை திறக்கவும் தேவையில்லை. மக்கள் தொகை பெருக்கத்தை பற்றி தவறாக தத்துவங்களை உருவாக்கவும் தேவையில்லை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. சோ அந்த யுகங்கள்ல அந்த காலங்கள்ல வந்து ஒரு பூமியானது ஒருவர் ஆட்சியின் கீழ் ஒரே ஒரு தலைமை, அங்க வந்து பல சிற்றரசர்கள் இருப்பாங்க. சோ அந்த தலைமையின் கீழ் செயல்பட்டு அங்க எந்த ஒரு பற்றாக்குறையும் கிடையாது. ஏன்னா அங்கெல்லாம் பண்டமாற்று முறைகள் தான் இருந்தது. அதனால மக்கள் வந்து அதிகமான ஆசைப்படுறதுக்கோ பண்டமாற்று முறையினால இந்த காகிதத்தாளை வச்சுக்கிட்டு பல வேண்டாத தேவையில்லாத பொருட்களை வாங்குறதுக்கோ வாழ்க்கையில வீணான நேரங்களை அதற்காக செலவிடுறதுக்கோ அப்பெல்லாம் அனுமதிக்கப்படவில்லை. அப்பெல்லாம் முக்கியமான 3 விஷயங்கள்: உணவு, உடை, தானியம். இது இருந்தா போதும். மற்றபடி அவங்க எல்லாம் மற்ற நேரங்களை எதுல உபயோகப்படுத்தினாங்கன்னா பகவானுடைய சிந்தனையில உபயோகப்படுத்தினாங்க. அப்ப இந்த மாட்டிறைச்சி அப்படிங்கிறது எப்போ ஆடு மாடுகளை கோழி இதெல்லாம் கொண்டு எப்ப சாப்பிடலாம் அப்படின்னா ஆபத்தான காலகட்டங்கள்ல, எப்போ அந்த பூமி தாயானவள் பயிர்களை கொடுக்கவில்லையோ, எப்போ பஞ்சம் வந்து மக்கள் மடிகின்ற நிலைமைக்கு போறாங்களோ அப்ப வந்து அதை அனுமதிக்கலாம் ஒரு அரசாங்கம். ஆனா போதுமான அளவு தானியங்கள் போதுமான அளவு எல்லாம் இருக்கும்போது இந்த இறைச்சி கூடங்கள் இருக்கவே கூடாது, அனுமதிக்கவே கூடாது. இதுதான் ஒரு அரசாங்கத்தோட தலைமை செய்ய வேண்டிய முக்கியமான கடமை. மது, மாது, சூது, மாமிசம் இதையெல்லாம் மக்கள் மக்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அதுக்கு அரசாங்கம் அந்த கொள்கைகளை சரியாக உருவாக்கி கொடுக்க வேண்டும். மக்களையே வந்து மறுபடியும் சிறைச்சாலையில தள்ளக்கூடாது. ஏற்கனவே அவங்க இந்த ஜட உலகுல பல துயரங்கள்ல இருக்காங்க. இது பெரிய சிறைச்சாலை. அதுக்குள்ள ஒரு குட்டி சிறைச்சாலை வச்சு அதுக்குள்ள தண்டனை கைதிகள் நம்ம போடுறோம். ஆனா நாம எல்லாருமே சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறங்கிறது நம்மளுக்கு மறந்து போகுது. ஏன்னா நாமெல்லாம் தண்டனைக்குரியவர்கள்ங்கிறதுனால தான் இந்த ஜட உலகுல வந்து ஜட உடல் எடுத்து இதுக்குள்ள சிக்கி இருக்கு இந்த ஆத்மா. அப்ப இந்த ஜட உடலையும் சரி இந்த ஜட உலகத்தையும் சரி நாம் துறக்க வேண்டும். எவ்வாறு துறப்பது? ஒரு மன்னன் அதுக்கு வழிகாட்டணும். ஏன்னா நாமெல்லாம் அறியாமையில் இருக்கிறோம். அந்த அறியாமை நீக்குவதே மன்னனுடைய கடமை. இதுக்காகத்தான் மன்னர் வந்து பகவானாக மதிக்கப்பட்டார். பகவானின் பிரதிநிதியாக அவர் செயல்பட்டு மக்களை இங்க இந்த பாதாள லோகத்துல இந்த துயரத்திலிருந்து நம்மளை விடுவிக்க வேண்டும். அதுதான் அவரோட கடமை. அப்ப பூமி இங்க வந்து தேவையான தானியங்களை உற்பத்தி செய்யுது. இருந்தா கூட லாப நோக்கத்திற்காக இந்த வணிக விதிகள் அதையெல்லாம் தடை செய்யுது. எப்படின்னா கள்ளச்சந்தை, பிளாக் மார்க்கெட்னு சொல்லி அவங்களே தானியங்களை எல்லாம் பதுக்கி வச்சிருவாங்க, அதுக்கு ஒரு விலை வரணுங்கிறதுக்காக. சோ இது வந்து செயற்கையாக பற்றாக்குறையை உருவாக்குது மக்களிடையே. அப்படி பண்றதுனால அவங்க லாபம் சம்பாதிக்கிறது. இது வந்து கருப்பு மார்க்கெட்ல இன்னைக்கு நிறைய பேர் அதுலதான் ஈடுபட்டு இருக்காங்க. எது அதிகமா விளையுதோ அதை வந்து பதுக்கிடுவாங்க. பதுக்கி அதுக்கு ஒரு செயற்கையான விலை ஏற்றத்தை உருவாக்கி அப்புறம் அதை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க லாபம் சம்பாதிக்கிறதுக்காக. இதனாலதான் பற்றாக்குறை இது வருதே தவிர இங்க பூமி மேல எந்த ஒரு குற்றமும் கிடையாது. ஆனா பூமித்தை இங்க என்ன பண்றாங்கன்னா எல்லா விதைகளையும் ஒளிச்சு வச்சுட்டு அவங்க சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப எல்லாமே இருக்கும்போது இறைச்சி கூடங்களை திறக்க வேண்டிய அவசியமே கவர்மெண்ட்டுக்கு கிடையாது. அடுத்த ஸ்லோகம் 26. புமான்யோ ஷித் கிளீப ஆத்ம சம்பாவனோ அதமஹ பூதேஷு நிரனுக்ரோஷோ நிரூபணாம் தத்வதோ அவதஹ. ஹரேக்ஷா மாதாஜி. பிரணாம் மாதாஜி. பிரணாம் மாதாஜி. மொழிபெயர்ப்பு: ஒரு கொடியவன் அவன் ஆணாயினும் பெண்ணாயினும் அல்லது அழியாயினும் பிற உயிர்களிடத்து கருணையின்றி தன்னை மட்டுமே காத்துக்கொள்ளும் சுயநலமியாக இருந்தால் அவன் அரசனால் கொல்லப்படலாம். அதனை கொலை என்று கருதல் ஆகாது. பொருளுரை: அன்னை பூமியின் உண்மை வடிவம் பெண் ஆகும். அதனால் அவளை காக்கும் பொறுப்பு மன்னனுக்கு உண்டு. பிருது மன்னரின் வாதம் என்னவென்றால், தன் நாட்டின் குடிமகன் ஒருவன், அவன் ஆணோ பெண்ணோ அல்லது அழியோ, தன்னோடு வாழும் பிற குடிமக்களுக்கு கருணை காட்டாது வாழ்ந்தான் என்றால் அவன் அல்லது அவள் அரசனால் கொல்லப்படலாம். அப்படி கொன்றாலும் அது கொலையாக கருதப்பட மாட்டாது என்பதாகும். ஆன்மீக செயல்களை பொறுத்தமட்டில் ஒரு பக்தன் சுய திருப்தியுற்றவனாய் கிருஷ்ணரின் புகழை பிறரிடம் எடுத்துரைக்காதிருந்தான் என்றால்
அவன் முதல் தர பக்தனாக கருதப்பட மாட்டான். கிருஷ்ணரை பற்றி அறியாதிருந்தும் உயிர்களிடத்தில் அன்பும் கருணையும் கொண்டு உபதேசிக்க முயலும் பக்தன் உயர்ந்த பக்தனாவான். பகவானுக்கு செய்யும் வழிபாட்டில் கூட பிரகலாதர் தான் உலகிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று விரும்பவில்லை என்கிறார். மாறாக உலகச் சூழ்நிலையில் இருந்து அனைத்து ஆத்மாக்களும் விடுதலை பெறும் பொழுதே தானும் விடுதலைய வேண்டும், இதுவே தனது விருப்பம் என்கிறார். இந்த உலகிலும் கூட ஒருவன் முழுமுதற் கடவுளோ அல்லது அவர் அவதாரமான பிரிது மன்னர் போன்றவர்களினாலோ அவன் கண்டனத்திற்குரியவனாக கருதப்படுகிறான். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. கிருஷ்ணா, தேங்க்யூ முத்தாஜி. ஸோ பூமியோட உண்மையான வடிவம் என்ன? பெண். பெண் அப்படின்றனா பேயும் கூட இறங்கும்னு சொல்லுவாங்க. அப்ப பெண் என்றால் கருணை உள்ளம் கொண்டவள். ஏன்னா ஒரு ஆணை விட பெண்ணுக்கு தான் அன்பு ஜாஸ்தியா இருக்கும். ஆனா இங்க வந்து ஒரு பெண்ணே வந்து பல உயிர்களுக்கு தொந்தரவு கொடுக்கும்போது அவளுக்கு கருணை காட்ட தேவை கிடையாது. ஸோ ஆணோ பெண்ணோ அவ வந்து உயிர்களிடத்தில் கருணை உள்ளவளாக இல்லாவிட்டால் அவ வந்து தண்டிக்கப்பட வேண்டும். அப்போ இங்க சில பிரபுபாதர் என்ன சொல்ல வர்றாருன்னா, கிருஷ்ணரின் புகழை பிறரிடம் எடுத்துரைக்காதிருக்கிறான் என்றால் அவன் முதல் தர பக்தனாக கருதப்பட மாட்டான். யாரெல்லாம் கிருஷ்ணரோட புகழை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லவில்லையோ அவங்க பக்தரே கிடையாது. நாமெல்லாம் இப்ப கிருஷ்ணர் புகழ் பாடிட்டு தான் இருக்கோம் எப்பொழுதுமே. ஆனா நம்ம மட்டும் அந்த டேஸ்ட் அனுபவிக்கிறதுல நாம திருப்தி அடையக்கூடாது. தான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெறவே அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அதை எடுத்து சொல்லணும். அதைத்தான் இந்த பகவானுடைய பக்தர்களும் இப்ப குரு மகாராஜ் நம்மளை எல்லாம் என்ன சொல்றாரு? பிரச்சாரம் செய், யாரை தேக்கோ தாரே கஹோ கிருஷ்ண உபதேஸ் அப்படின்னு தான் சொல்றாரு. அதை ஒண்ணும் பெரிய ஒரு லெக்சர் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க யாரெல்லாம் பாக்குறீங்களோ அவங்க கிட்ட போய் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த மந்திரம் சொல்லுங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னாலே அது உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சாரம். பகவான் அந்த ஒரு செயலுக்காக நேகாபிக்கிரம நாஸ்தோஸ்தி பிரத்யவாயோ நா வித்தியதி ஸ்வல்பம் அப்பியசிய தர்மஸ்ய திராயதோ மகதோ பயாத். இந்த சின்னதா தான் நீங்க சொல்லியிருப்பீங்க பகவானை பத்தி, ஆனா அவர் எப்படி எடுக்கிறாரு? அதை ரொம்ப பெரிய செயலா எடுத்து உங்களுக்கு பெரிய கருணை காட்டுறாரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஒரு சின்ன கல்லை எரிஞ்சா நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பலன் கிடைக்குது அப்படின்னா, நாம எப்பொழுதும் பகவான் புகழை பாடுனா அதுக்கு எவ்வளவு பெரிய நன்மையை பகவான் கொடுப்பார். நினைச்சு பாருங்க. பிரகலாத் மகாராஜ் அவர் வந்து எவ்வளவு ஒரு தூய பக்தர். பிரகலாதர் படம் பார்த்திருப்பீங்க எல்லாருமே. எவ்வளவு தூய பக்தர். அவர் யாரையுமே எதிரியா பாக்குறது இல்ல. அவருக்கு யாரும் எதிரிகள் கிடையாது. அந்த அளவுக்கு அவர் வந்து மிக உயர்ந்த பக்தர். எல்லார்கிட்டையும் அன்பா இருப்பார். அவங்க ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி. சிறு பிள்ளைகள் இடத்தில் நண்பனா இருப்பாரு, ஆச்சாரியர்களிடத்தில் தாசனா இருப்பாரு. இப்படி பல விதத்துல அவர் வந்து எல்லார்கிட்டையும் மிகவும் நண்பனா பழகினார். நண்பனா இருந்தாரு, தாசனா இருந்தாரு, பக்தனா இருந்தாரு கடவுள் இடத்துல. இப்படி எல்லார் இடத்துலயும் ஒவ்வொரு நல்ல உறவை மெயின்டைன் பண்ணார். யாரையும் அவர் வந்து குற்றம் சொல்லல. யார்கிட்டையும் அவர் சின்ன பகை கூட இல்ல. யாரை பார்த்தும் மூஞ்சி சுழிச்சது இல்ல. எங்கெங்க பார்க்கணும் அவர் பகவானோட ரூபத்தை தான் பாக்குறாரு. பகவானோடைய பிரிவை நினைச்சு அழுகிறாரு. எப்ப உங்ககிட்ட வருவேன் அப்படின்னு அழுகிறாரோ தவிர அவர் பகவான்கிட்ட போக விரும்பல. இன்னொன்னு ஏன்னா என்னுடைய சகோதர சகோதரிகள் எல்லாருமே இங்க துயரத்துல இருக்கிறாங்க. அவங்களை எல்லாம் விடுவிக்கணும். இப்போ நம்ம சுத்தி நம்ம குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க, நம்ம அக்கா தங்கச்சிங்க இருக்காங்க, எல்லாருமே கஷ்டத்துல இருக்காங்க. நான் மட்டும் நல்லா இருந்தா எனக்கு திருப்தி இருக்குமா? அது நல்லா இருக்கிறதுக்கு அர்த்தமா? கிடையாது. மற்றவர்கள் துயருறும் போது ஒரு பக்தன் தானும் துயரம் அடைவான். சோ அவங்களை விடுவிக்கிறது தான் உண்மையான விடுதலை அப்படின்னு சொல்லி பிரகலாத் மகாராஜா இவங்கெல்லாம் விடுவிக்கிற வரைக்கும் நானும் இங்கேயே இருப்பேன். நீங்க எனக்கு விடுதலை கொடுத்தாலும் நான் வரமாட்டேன். ஆனா உங்களை சீக்கிரம் வந்தடையணும். அப்படின்னா என்ன? சீக்கிரம் வந்தடையணும் இன்டைரக்டா இவங்க எல்லாரும் கூட நான் வந்தடையணும் அப்படின்னு ப்ரே பண்றாரு. யாருக்கு வரும் இவ்வளவு ஒரு? ஏன்னா ஒரு லட்டு இருக்குதுன்னா பசி அங்க வந்து ரொம்ப எல்லாரும் பசியோட இருக்கிறோம். ஒரே ஒரு பொருள் கிடைக்குதுன்னா எனக்கு கிடைக்காதா எல்லாம் ஏங்குவாங்க.
ஆனா எல்லாருக்கும் கிடைக்கணும், அதன் மூலமா நானும் திருப்தியுறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சிலர் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி பிரகலாத் மகாராஜாவோட எண்ணம் எவ்வளவு தூய எண்ணம். அடுத்த ஸ்லோகம் 27. துவாம் ஸ்தப்தாம் துர்மதாம் நீத்வா மாயாகாம் திலச சரைஹ ஆத்மயோக பலேனேன பலேனேமா தாரயிஷ்யாமி அகம் பிரஜாக. கிருஷ்ண மந்திரத்தை படிக்கிற மந்திரம். படிங்க. மொழிபெயர்ப்பு. நீ வீண் பெருமையினால் ஆணவமுற்று அதனால் மதிமயங்கி இருக்கின்றாய். உனது மாயா சக்தியினால் நீ இப்போது பசிவடிவம் எடுத்திருக்கிறாய். ஆயினும் உன்னை நான் கடுகளவிற்கு துண்டு துண்டாக எனது அம்புகளினால் துண்டித்து இவ்வுலக மக்கள் அனைவரையும் எனது யோக பலத்தால் தூக்கி நிறுத்துவேன். பொருளுரை. பூமியானவள் பிருது மன்னரால் தான் அழிக்கப்பட்டால் அவரும் அவரை சார்ந்தோரும் கர்ப்பக் கடலில் விழுவார்கள் என்று தெரிவித்திருந்தது. பிருது மன்னர் அதற்கான பதிலை இப்போது கூறுகிறார். மன்னர் தன்னை கொன்றுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் மாயா சக்தியினால் பூமி பசு வடிவம் எடுத்தது. இதனை நன்கு உணர்ந்து கொண்ட மன்னர் அவ்வாறு அது பசு வடிவம் எடுத்தாலும் கூட தான் சிறிதும் தயக்கமின்றி அவளை கடுகின் அளவிற்கு கண்டதுற்றமாக வெட்டி எறிவேன் என்று கூறுகிறார். குடிமக்களை பொறுத்த மட்டில் அவர்களை தனது யோக சக்தியினால் தான் தூக்கி நிறுத்த முடியும் என்றும் கூறுகிறார். பூமியின் உதவி அதனால் அவருக்கு தேவையில்லை. பகவான் விஷ்ணுவின் அவதாரமாகையினால் பிருது மன்னரிடம் இன்றைய விஞ்ஞானிகளினால் விளக்கப்பட்டிருக்கும் புவியீர்ப்பு சக்தி என்று அறியப்படும் சங்கர்ஷரின் சக்தி இருக்கிறது. கோடிக்கணக்கான கிரகங்களை விண்வெளியில் எந்தவித தாங்குதலுமின்றி நிறுத்தக்கூடியவர் முழுமுதற் கடவுள். இதுபோல் பிருது மன்னரும் எந்தவித இடையூறுமின்றி தன்னையும் தனி குடிமக்களையும் விண்வெளியில் நிறுத்தும் சக்தியுடையவர் ஆவார். இதற்கு அவருக்கு பூமியின் தாங்குதல் ஒன்றும் தேவையில்லை. பகவான் அனைத்து யோக சக்திகளின் தலைவர் ஆதலினால் யோகேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். அதனாலேயே மன்னர் பூமியிடம் அவள் உதவியின்றியே தன்னால் நிற்க முடியும் என்றும் அதை பற்றி அவன் கவலைப்பட தேவையில்லை என்றும் கூறுகிறார். ஹரே கிருஷ்ணா மதர்ஜி. தேங்க்யூ மதர். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மதர்ஜி. ஸோ இங்க ரெண்டு பேருக்கு வாதம் போயிட்டே இருக்கு. பிரதிவாதம், வாதம், பிரதிவாதம். ஒருத்தர் வந்து ஏதாவது ஒண்ணு நம்மளை பார்த்து சொல்லும் போது நாம என்ன சொல்லுவோம், ஆஹா நீ அப்படியா இப்படியா அப்படின்னு சொல்ற மாதிரி. ஆனா நாமெல்லாம் வந்து வெத்து பேச்செல்லாம் பேசுவோம். ஆனா இங்க வெற்று பேச்சுக்கு இடமே கிடையாது. ரெண்டு பேருமே பூமி அப்படிங்கிறவ மிக உயர்ந்தவள். அதே போல பிருத்து மகாராஜா பகவானுடைய சக்தி ஆவேச அவதாரம். இப்ப பூமி தாய் சொல்றாங்க, நீங்க என்னை சுக்கு சுக்கா துண்டு துண்டா எத்தனை துண்டுகளா வெட்டினாலும் நீங்களும் சேர்ந்துதான் உலக போறீங்க. நீங்களும் உயிரோடு இருக்க மாட்டீங்க, மக்களும் உயிரோடு இருக்க மாட்டீங்க. அப்ப நீங்க யாருக்கு நல்லது செய்ய போறீங்க? எனக்கா இல்ல உங்களுக்கா இல்ல மக்களுக்கா? யாருக்குமே கிடையாது. என்னை நீங்க கொன்னுட்டீங்கன்னா அவ்வளவுதான், நீங்களும் கீழே விழுந்துருவீங்க. இது வந்து சயின்டிபிக்கா யோசிச்சு பாருங்க. பூமி அப்படின்னா அங்க என்ன இருக்கும்? புவியீர்ப்பு விசை இருக்கும். புவியீர்ப்பு விசையினால்தான் நாம எல்லாமே போடுறது எல்லாமே கீழே விழுகுது. நியூட்டன் கண்டுபிடிச்ச புவியீர்ப்பு விசை. ஒரு பொருளை மேல எரிஞ்சா அது ஏன் கீழே விழுகுது அப்படிங்கிற காரணம் பூமியில ஈர்ப்பு விசை இருக்கு. அதனாலதான் நாம எல்லாருமே பூமியில இருக்கிறோம். இல்லைன்னா என்னாவும், நம்ம பூமி சுத்துற வேகத்துக்கு எல்லாருமே அப்படியே சுத்தி கீழே மயக்கம் போட்டு விழுந்து எல்லாம் சின்ன பின்னமாயிருக்கும். ஸோ இங்க வந்து சொல்றாங்க, அப்படி சொல்றதுக்கு அவர் என்ன பதிலடி தர்றார்? வாதம், பிரதிவாதம். பிரதிவாதத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க பூமி தாய் வந்து நீ சுக்கு சுக்கா ஆனாலுமே எனக்கு வந்து மக்களை தூக்கி நிறுத்தக்கூடிய யோக சக்தி எங்கிட்ட இருக்கு. ஏன்னா பகவானுடைய அம்சம் அவர். பிருத்து மன்னர் யாருன்னா பகவானுடைய அம்சம். சோ அவர் யோகேஸ்வரர். பகவானுக்கு இன்னொரு பேர் என்ன? யோகேஸ்வரர். யோகங்களின் தலைவர். எல்லா யோகங்களின் தலைவர் அவர் தான் யோகேஸ்வரர். எல்லா சித்திகளின் தலைவரும் அவர்தான். சித்திகள் எல்லாம் அவர்கிட்ட இருந்தா வந்தது. அனிமா, லஹிமா, மஹிமா, சித்வாவா, சித்வா, பிரகாமியா அப்படின்னு எல்லாமே அவர்கிட்ட இருந்து வர்றதுதான். சோ பகவான் வந்து என்ன வேணா செய்ய முடியும். அவர் வந்து அதனாலதான் பல கோள்களை எப்படி காற்றில் வந்து பந்து மிதப்பது போல பல கோள்கள் இன்னைக்கும் அவரது ஆணைக்கு கட்டுப்பட்டு மேல சுழன்று கொண்டு இருக்கிறது. அதெல்லாம் மக்கள் வந்து ஏதோ கற்பனைன்னு நினைக்க வேண்டாம். எப்படி பல கோள்கள் வந்து மேல சுழன்று கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது விஞ்ஞானிகளுக்கு கூட புரியாத புதிரா இருக்கும்.
எல்லாம் பகவானுடைய ஆணைப்படி அந்த கோள்கள் சூரிய பகவான்ல இருந்து எல்லாமே அந்த கோள்கள்ல அவங்க நீள்வட்ட பாதையில சுழன்று கொண்டு இருக்கிறார்கள். ஒரு கிரகம் வந்து சுழற்சியை மாற்றி அமைத்தால் கூட, ஒன்னோட ஒண்ணு மோதிட்டா கூட இந்த பிரபஞ்சங்கள் எல்லாம் இருக்கவே இருக்காது. எல்லா கோள்களும் அப்பவே எல்லாம் சாம்பலா இருக்கும். இதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு மோதி, இப்ப பெரிய விண்கொள்ள ஒண்ணு பூமி மேல விழுகுதுன்னு சொன்னாலே நம்ம எல்லாம் பயந்துக்குவோம். ஐயோ நம்ம தலை மேல விழ போகுதோ அப்படின்னுட்டு. மேல போற ஏரோப்ளேன் அந்த பிளைட் வந்து தன்னோட கண்ட்ரோல் இழந்து கீழே விழுந்தாலே, அது வந்து இப்போ போன வாட்டி ஒரு காலேஜ் மேல விழுந்தது. காலேஜ் மேல விழுந்தப்ப என்னாச்சுன்னா, அங்க இருக்கிற பசங்க, டாக்டருக்கு படிக்கிற பசங்க எல்லாம் நிறைய பேர் இறந்துட்டாங்க. சோ இப்படி ஒரு சின்ன தூசு தான் அந்த பூமியோட அளவுல ஒப்பிடும்போது, அந்த பிளைட் அப்படிங்கிறது ஒரு சின்ன பொம்மை மாதிரி, கடுகளவு, கடுகும் கம்மி. அது விழுந்தாலே இவ்வளவு பெரிய ஆபத்துன்னா, கோள்கள் ஒன்றோட ஒன்று மோதும் போது எப்படி இருக்கும்? அது எதுவுமே இருக்காது அந்த உலகத்துல. எல்லாமே இருட்டடைந்து, பூமி இருக்காது, கடல் இருக்காது, தாவரங்கள் இருக்காது, மக்கள் இருக்க மாட்டாங்க. அப்ப அவர் சொல்றார், யோகேஸ்வரரான நான் எல்லாவற்றையும் நிலைநிறுத்தக்கூடியவன். நீ சுக்கா விழுந்தாலும் கீழே விழுந்தாலும் அவங்கள தாங்கி பிடிக்கிற சக்தி எனக்கு இருக்கு அப்படின்னு பகவான் திருப்பி பிருத்து மகாராஜா சொல்றார். இதோட முடிச்சுக்கலாம். ஸ்லோகம் 28 இருந்து நாளைக்கு பார்க்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள், சந்தேகம் இருந்தா நாம டிஸ்கஸ் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது கருத்துக்கள் இருக்குங்களா? சந்தேகம் இருக்கா?